ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூவிஸ் உலகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற இந்தியாவின் மிகப்பெரிய அக்வாரியம் அண்ட் பெட் மார்க்கெட்டில் இருக்கோங்க. இங்கே 20 ருபீஸ்லேருந்து லட்சக்கணக்கில் வரைக்கும் மீன்கள் அண்ட் பெட்ஸ்லாம் இருக்குங்க. இங்கே ஒரு தெரு முழுக்க அக்வாரியம் ஷாப்ஸு, விதவிதமான பெட்ஸு, ஆயிரக்கணக்கான அக்வாரியம் ஆக்சசரிஸ், சின்னதாக ஆரம்பித்த இந்த கொளத்தூர் மார்க்கெட்டு இன்றைக்கி இந்தியா முழுக்க பிரபலமான அக்வாரியம் ஹப்பாக வளர்ந்துருக்குங்க. இந்த ஷாப்பில் நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸு, பெட்ஸு, அக்வாரியம் திங்ஸு, அதுக்கப்புறமேட்டு ஃபிஷ்ஷஸ் என்னென்ன பார்க்கலான்ட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா டைமண்ட் டவ். இது வந்து ஆம்ஸ்டருங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. இது சாப்பிடுது, இந்த சின்ன இதுவில் வளையத்தில் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுது, திரும்ப வந்து சாப்பிடுது, திரும்ப எக்ஸசைஸ் பண்ணுது. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா லோரி கிட்டோட இன்னொரு வெரைட்டி. இதுவும் என்னவோ பண்ணிட்டு இருந்துச்சுங்க. அந்த பேப்பரை போட்டு கடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து காக்கட்டோ கையை வச்சிங்கன்னா கடிச்சிருங்க இது. அந்த பெட் ஷாப் ஓனரே சொன்னாருங்க, கிட்ட போகாதீங்க, கடிச்சிருவான் இவன், அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இவங்க காக்கட்டோ வெரைட்டி செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தான் இவன். எங்களை பார்த்து பாருங்கள் எப்படி டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. போங்கடா போய் வேலையில் பாருங்கடா, டிபார்ட்மெண்ட் மேலே பூரா கோவமாக இருக்கேன் நான். அப்புறம் இது என்ன வெரைட்டின்னு தெரில, உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன பேர்டு, என்ன வெரைட்டியை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் ரொம்ப நேரம் பார்த்து இந்த பேர்டை நான் ரசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் இது வந்து ஸ்டார் ஃபின்ச்சஸ் அண்ட் கோல்டன் ஃபின்ச்சஸ் வெரைட்டி. நாங்களும் நிறைய ஃபின்ச்சஸ் வச்சுருக்கோம். போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபின்ச்சஸ் வச்சுருந்துருக்கோம். அவல்ஸ் ஃபின்ச்சஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டு ஸ்டார் ஃபின்ச்சஸ்ஸு, அப்புறம் இன்னொரு வெரைட்டியான ஃபின்ச்சஸ்லாம் நாங்கள் நிறைய வச்சுருந்தோம். அப்புறம் இது வந்து என்ன பார்த்திங்கன்னா கண்ணூர் வெரைட்டி சேர்ந்ததுங்க. இது கண்ணூர் வெரைட்டி சேர்ந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளெலி. இப்போது முள்ளெலிலாம் கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இதுவும் ஒரு பெட்டாக வளர்த்துட்ருக்காங்க. அடுத்தது வந்து இது வந்து ரெட் லோரி கிட்டுங்க. இது ரெட் லோரி கிட்டு. என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பார்க்கவே பயங்கரமாக இருக்கான்ல. இது வந்து லிங்குவானா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கடைக்கார் அப்படி தான் சொன்னார். அந்த வெரைட்டி சேர்ந்தது. ஆனால் எனக்கு பார்க்கறதுக்கு இது குட்டி டிராகன் மாதிரி தான் தெரியுது. கண்ணை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, பார்க்கவே பயங்கரமாக இருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட்ஸோட நெஸ்டெல்லாம் நிறைய பார்த்துருந்தோம். இதெல்லாம் வந்து 250 to 300 சம்திங் இவ்வளோ சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேர்ட்ஸோட ஃபுட்டு தெனை, அதுக்கப்புறமேட்டு சன்ஃப்ளவர் சீடு அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு சன்ஃப்ளவர் சீடு தனியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தூள், இந்த காக்டைலு அதெல்லாம் வந்து, இந்த மரத்தூள்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்ஸ்டர் வெரைட்டிஸ்க்கு போடுறதுக்கு, அதுக்கப்புறமேட்டு இந்த காக்டைலு இதெல்லாம் வந்து எக்கு லே பண்ணுறதுக்கு போது அந்த பானையில் வைக்கோங்க அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி வாத்து பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, செம்ம அழகாக ப்ரிட்டியாக இருந்துச்சு. கை வச்சு அப்படியே டக்குன்னு வந்து கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு இது. அப்புறம் இந்த ஆம்ஸ்டர் பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்தது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலிகேட்டர் கார் வகையை சேர்ந்தது. இதெல்லாமே இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராக நீந்திட்டுருக்கு பாருங்கள், செம்மையாக. இதுவும் ஒரு வகையான அலிகேட்டர். இது எவ்வளோ தெரியுமாங்க? 2 லேக்குங்க இது. இந்த ஃபிஷ்ஷு 2 லேக் ஆகுது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டெம்ட் ஆகுது. எங்கள் அப்பா வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது எங்களை இந்த குளத்தூருக்கு கூட்டிகிட்டு வருவார், என்னையும் என் தம்பியும். அப்போ வந்து இந்த சின்ன மீன்கள் பார்த்திங்கன்னா இந்த கப்பீஸு, கோல்டன் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறமா சின்ன மீன் இருக்கும், அதெல்லாம் வாங்கி தருவார் எங்கள் அப்பா. கூட்டிகிட்டு வந்து இந்த மோட்டரு இதெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போவார் எங்களை. அதுதான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. அப்புறம் நாங்கள் எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணுறதுக்கான திங்ஸ் விற்கிற ஒரு கடைக்கு வந்திருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. அந்த தொட்டியில் நம்ம டெக்கரேட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த குட்டி டாய்ஸு, அந்த டேங்க் மேலே வைக்கிற மாதிரி டாய்ஸு, அதுக்கப்புறமேட்டு அந்த டேங்க்கு ஊற்றுற மெடிசனு, அதுக்கப்புறமேட்டு வாட்டர் ஃபில்டர் பண்ணுறது டேங்க்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லதாக இருந்துச்சு எல்லாமே. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் உள்ளே பின்னாடி அந்த பிளான்டேஷன் டேங்க் செட்டப் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அதுக்கு வந்து செட் பண்ணுற மாதிரி அந்த உள்ளே வைக்கிறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு இங்கே.
பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டேங்க் செட்டப் பண்ணுறதுக்கு தானே இருக்குது. இந்த குட்டி குட்டி டாட்டாய்ஸு அது இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு. அப்படியே ஓவரால் வியூ நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் அந்த ஃபில்டர்ஸு, அதுக்கப்புறமேட்டு இது ட்ரிஃப்ட் வுட்டுன்னு நினைக்கிறேன், இது எனக்கு சரியாக பேர் தெரியல, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து அந்த பிளான்டேஷன் டேங்க் செட்டப் பண்ணுறதுலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் மேலே டெக்கரேஷனுக்காக வைக்கிறது. இதெல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வச்சுருந்தாங்க. நான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த தொட்டிக்கு அடியில் போடுற அந்த பிளான்ட்டு, ட்ரிஃப்ட் வுட்டு, அதுக்கப்புறமேட்டு ஸ்டோன்ஸு, சாயிலு, அது எல்லாமே வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த ஷாப்போட ஓவரால் லுக்கு. அப்புறம் நாங்கள் இன்னொரு ஷாப்பில் பார்த்தோம் இந்த சின்ன சின்ன தொட்டி அதெல்லாமே. அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் 10 ருபீஸ்லேருந்து இருக்கிற மினி டாய்ஸ், குட்டி குட்டி டாய்ஸு. இது எல்லாமே 10 ருபீஸ்லேருந்து 120 அந்த மாதிரி வரைக்கும் சேல் அது வரைக்கும் இருக்குது இங்கே. நானுமே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினேன். சூப்பராகவே இருந்துச்சு இங்கே. ஒரு சிலது வந்து ரேடியம் இந்த நைட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரேடியம்ஸில் இருந்துச்சு ஒரு சிலது வந்து பார்க்க ரேடியம் மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ரேடியம் கிடையாது, நார்மலாக தான் இருந்துச்சு அது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ஃபிஷ்ஷு, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசில் எல்லாருமே வளர்த்துருப்போம். இது எல்லாமே ஃபைட்டர்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய இருந்துச்சு இங்கே. அப்புறம் திரும்பவும் நம்ம ஒரு ஷாப்புக்கு வந்தோம். ஃபிஷ் டேங்க் பார்க்கலான்னு வந்திருந்தோம் நாங்கள். ஆக்சுவலாக இந்த ஷாப்புக்கு நம்ம பர்சனல் யூஸ்க்கு வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருந்தோம் ஃபிஷ் டேங்க்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஃபிஷ்லாம் இருந்துச்சு. இது வந்து அந்த வாஸ்து மீன் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த மாதிரி மீன் தான் இது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கூலிங் ஃபிஷ்ஷு, இல்லைனா விடோ ஃபிஷ் வெரைட்டி சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இது நான் அந்த கடைக்காரண்ணா கிட்டே எதுவுமே கேட்கல இது என்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு. அவர் கஸ்டமர் பார்க்குறதுல கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வந்து நான் இது என்ன ஃபிஷ்ஷு எதுன்னெலாம் நான் கேட்கல. இந்த ஃபிஷ்ஷை நம்ம எல்லாருமே வளர்த்துருப்போம் வீட்டில், ஒரு வாட்டியாச்சும் வளர்த்துருப்போம் கண்டிப்பாக. அந்த மாதிரியான ஃபிஷ் தான் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு வகையான அலிகேட்டர் கார் அந்த வெரைட்டியை சேர்ந்த ஃபிஷ்ஷு தான் இதுவும். அப்புறம் இது எல்லாமே வந்து இந்த கேட் ஃபிஷ் வெரைட்டியை சேர்ந்தது. இது எல்லாமே வந்து அப்புறம் இதெல்லாம் அந்த ஆஸ்கர் ஃபிஷ்ஷு அது வெரைட்டிஸ், இந்த பிளாக் ஆஸ்கர். இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஒயிட்டு, ஆரஞ்சு, எல்லோ, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது இதில் நிறைய. இது எல்லாமே வந்து அந்த டேங்க்கில் செட் பண்ணுறதுக்கான ஆக்சசரிஸ் தாங்க இது. அந்த ஃபிஷ் ஹைடிங் ஸ்பாட்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதில் ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி கொஞ்சம் இருக்கிற மாதிரியான டாய்ஸ் அதெல்லாமே. அப்புறம் இதெல்லாம் அந்த மினி டாய்ஸ், குட்டி குட்டி டாய்ஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே 55, 50 அந்த மாதிரி இருந்துச்சு இது எல்லாமே. நானும் என் தம்பியும் அங்கேயே அந்த குட்டி குட்டி டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அந்த சின்ன போட்டு அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு அங்கே விளையாடிட்டு இருந்தோம் நாங்கள் அந்த கடையாண்டியே. இதெல்லாம் வந்து ஹோல்சேல் ஷாப்புங்க. ஹோல்சேலாக நம்ம ஒரு ஷாப்லேருந்து இன்னொரு ஷாப்புக்கு கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஹோல்சேலாக பண்ணுறது. இது வந்து பெர்ஷியன் கேட்டு, அப்புறம் இந்த டாக்ஸு அதெல்லாமே இருந்துச்சு இங்கே. அப்புறம் லிங்குவானா அதெல்லாமே இருந்தது. அப்புறம் நம்ம இன்னொரு கடைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஷாப்புக்கு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிரே பேரட்டு உள்ளே போய் கொஞ்சம் நின்ன ஒன்றுவேங்க ஹலோ அப்படின்னு சொல்லுதுங்க. அது ஃபஸ்ட் டைம் பேசினதை நான் இன்றைக்கி தான் கேட்டிருக்கேன். பேசுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆனால் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அந்த பேர்ட் பேசி கேட்டேன்.
ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே அதை பார்த்தோன்னே ஆச்சரியமாகிடுச்சு எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்ட உடனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் புவிஸ் உலகம்.